ரெண்டாவது நாள் சம்பவங்க இது நம்ம இந்தியா சுற்றி வரும் பயணத்துல ரெண்டாவது நாள் பார்ட் 2. மறக்காம நம்ம இன்ஸ்டாகிராம ஃபாலோ பண்ணிக்கோங்க. முருதேஸ்வர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 50 ரூபா கொடுத்து ஆட்டோ ஏறி முருதேஸ்வர் டெம்பிளுக்கு ரீச் ஆன. ரொம்ப நல்ல விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, இங்க ஒரு லாக்கர் ரூம் வந்தது. ஒரு பேக்குக்கு 20 ரூபா. லாக்கர் ரூம் காலையில 6 மணில இருந்து 8 மணி வரைக்கும் இருக்கும். நீங்க லேட்டா வந்தீங்கன்னா கத்தம் பக்கத்துல இருக்க பீச்ல போட்டிங் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, இதெல்லாம் வெளியே பார்க்கும்போது 200 ரூபாய் போட்டுருந்தாங்க. அன்னைக்கிட்ட ஒரு டைட்டா ஒரு பேச்சு அடிச்சு 100 ரூபாய் கொடுத்துட்டு போட்டிங் போனாங்க. கொடுத்த காசுக்கு இவ்வளவு தூரம் இதெல்லாம் கூட்டு வரணும் ஒரு எல்லை கோட்டை போட்டு வச்சிருக்காங்க. பட் அதை விட இந்த வியூ பாக்குறதுக்கு இந்த போட்டிங் காசு கொடுத்ததுக்கு வர்த்து வருமா வர்த்து அப்படிதான் இருந்தது. இப்பதான் இந்த வீடியோட மெயின் சாப்டர் ஆரம்பிக்குது. எல்லா வாட்டியும் வீடியோல பார்த்திருந்த கோயிலை முதல்ல நேர்ல பார்த்தேன். உண்மையை சொல்ல போனா ரொம்ப அழகா இருந்தது. இந்த கோபுரத்தோட உச்சிக்கு போறதுக்கு ஒரு 20 ரூபா வாங்குறாங்க. கிட்டத்தட்ட 18 ஃப்ளோர். அப்படி என்னடா இருக்கு அந்த 18வது ஃப்ளோர்ல இருந்து கேட்டீங்கன்னா பாருங்க நீங்களே. எல்லாம் இந்த வியூக்காக தாங்க. சிவன் கம்பீரமா அந்த காட்சி கொடுக்க அழகா பாருங்க. உண்மையை சொல்ல போனா ரொம்ப அழகா இருந்தது இந்த இடம். இது ரொம்ப பழமையான கோயில் சொல்றாங்க. சரி, நம்ம அந்த ஸ்டாச்சு கிட்ட போலான்னு போனா பா வேற லெவல் வியூங்க பின்னாடில இருந்து. அப்புறம் நம்ம பேக் எடுத்துட்டு கோகர்ணா கிளம்பலான்னு ரயில்வே ஸ்டேஷன் கிளம்புனேன். அங்கதான் ஒரு சம்பவம். அதுவும் இல்லாம இது நம்ம 3வது செகண்ட் கிளாஸ் ஜர்னி. அசந்து தூங்குனதுனால நான் இறங்க வேண்டிய ஸ்டேஷனே மிஸ் பண்ணிட்டேன். என்ன ஆச்சுன்னா அடுத்த பார்ட்ல கண்டினியூ பண்றேன். இன்ஸ்டாகிராம ஃபாலோ பண்ணாதான் ஃபாலோ பண்ணிக்கோங்க.